அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் 9 நபர்களுடைய சஞ்சார நிலையில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை ஒரு 26 நாட்களுக்கு கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி சனி செவ்வாய் 2 கிரக பார்வையில் சுக்கிரன் அமர்ந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கன்னி ராசி அன்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் 3 நட்சத்திர பாகங்களை கடக்கப் போகிறார். பெரும்பாலும் கடந்த ஒரு 26 நாட்கள் கடகராசியில் அமர்ந்திருந்தார். சனி செவ்வாய் 2 கிரக பார்வை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தின் மேல் விழுந்தது. அதாவது அயனம் சயனம் போகம் விரயம் மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீட்டிற்கு 2 பாவக்கிரகங்களுடைய பார்வை விழுந்தது. பெரும்பாலும் கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் உங்களுக்கு பெரும்பாலும் நல்ல தூக்கம் இருந்திருக்காது. இரவில் படுத்தா ஒரே குழம்பலாக இருந்திருக்கும். மற்றவர்கள் உங்கள் பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க, நீங்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்டிருக்க மாட்டீங்க. குடும்பத்திலேயே கன்னிராசி என்பதற்கு ஒரு குழப்பங்கள் நிலவி கொண்டிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பாக்கியத்திற்கும் குடும்பத்திற்கும் அதிபதியானவர் 12வது வீட்டிலே உங்களுக்கு அயன சயன போகஸ்தானத்திலே சுக்கிர பகவான் அமரப்போகிறார். எதிர்வரக்கூடிய இந்த 26 நாட்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு கொடுப்பனை உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்தாலும் நடக்கலனாலும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பனையை கொடுக்கிறது. வரவும் உண்டு, அதே வழியில் செலவுகள் கூடுதலாக இருக்கும். தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி 12வது வீட்டிலே மறைந்திருக்கும் போது 50% உங்களுக்கு இன்பமான வாழ்வு, நல்ல சுகமான அனுபவங்கள் கிடைக்கும். 50% நீங்கள் செலவு செய்து குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்வீங்க. செவ்வாய் சனி 2 கிரகங்கள் சுக்கிரனை பார்வை செய்யும்போது பெரும்பாலும் கன்னி ராசி என்பதற்கு மனக்குழப்பம் குறையும். தலையில் இருந்த பாரம் கீழே இறங்கும். செவ்வாய் சுக்கிரன் பார்வையில் இருந்தாவே இளைஞர்களுக்கு காதல் மலரும். கல்யாணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவு, மனஸ்தாபம், பிரிவினை, பிரச்சனை இதெல்லாம் குறையும். செவ்வாய் சுக்கிரன் பார்வையில் இருந்தால் பெரும்பாலும் கன்னி ராசி என்பதற்கு ஒரு நல்ல மாற்றம் தான். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். உங்களுடைய வாக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும். நீங்கள் வயதுக்கு பெரியவர்களை வாடா போடான்னு மட்டு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. உங்கள் மூத்த அண்ணன் அக்காவாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை சுற்றி இருப்பவர்களாக இருக்கலாம், உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். பாக்கியாதிபதி 12வது வீட்டிலே மறையும் போது நீங்கள் பேசும்போது உங்களை விட வயது பெரியவர்களை வாடா போடான்னு மட்டு மரியாதை இல்லாமல் எடுத்தெறிந்து பேசுகிற மாதிரியான நிலை வரும். செவ்வாய் சனி 2 பாவக்கிரகங்கள் 12வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனை பார்வை செய்யும்போது கன்னி ராசி என்பவர்கள் உங்கள் வாக்கில் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தனிமையில் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிற மாதிரியான நிலை ஏற்பட்டு விடும். கன்னி ராசி என்பவர்கள் இதையும் புரிஞ்சுக்கணும். 12வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது அதிக லாபம், அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புலாம் வரும். வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் அதிபதியான புதன் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். புதன் வக்கரகதியில் பின்னாடி போயிட்டு முன்னாடி வருவார். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி தான் சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே புதன் அமர்ந்திருக்கும் போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவருடைய ஆதரவு உண்டு. அதே வழியில் அது கடகராசியில் புதன் கடும் பகையாக இருப்பார்.
ஓடுகின்ற நதிநீர் வந்து கடகம். உங்களுடைய மன எண்ணம் தண்ணி ஓடுற மாதிரி அடிக்கடிக்கின்னு நிமிஷத்துக்கு வந்து 1000 யோசனைகள் உங்கள் மனசில் தோன்றும். போட்டி பந்தயம் தேர்வு எழுதக்கூடியவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்தால் போட்டி பந்தய தேர்வுகள் எழுதி வெற்றி பெறலாம். 11வது வீட்டிலே கடகராசியிலே புதன் அமர்ந்திருக்கும் போது கன்னி ராசி அன்பர்கள் சினிமா துறைக்கு முயற்சி செய்யலாம். பாடல், கவிதை, எழுத்து, கட்டுரை, கமிஷன், தரகர், புரோகர், முதலீடு இல்லாத தொழில், உங்களுடைய வாக்கால் பேச்சால் செய்யக்கூடிய தொழில் மிக அமோகமாக சிறப்பாக போகும். ராசிநாதன் 11வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களை விட வயது பெரியவர்களை மட்டு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. கன்னிராசி அன்பர்கள் வார்த்தையில் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா கடகராசியின் அதிபதி சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். வேகமான கிரகம். உங்களுடைய மனம் வந்து வேகமாக ஓடும். அதற்கு வந்து குடும்ப நபர்களோ, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ, தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ உங்கள் வேகத்திற்கு அவர்கள் ஈடு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு இந்த வேலையை இவ்வளோ சீக்கிரம் செய்யணும், இந்த இடத்துக்கு இவ்வளோ நேரத்தில் போகணும் அப்படின்னு நீங்கள் வேகமாக இருப்பீங்க. அவங்க வந்து கொஞ்சம் மந்தமாக மெதுவாக தான் இருப்பாங்க. கன்னிராசி நண்பர்கள் புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும். கன்னிராசிக்கு 2க்கும் 9க்கும் உடையவர் 12வது வீட்டில் மறைந்திருக்கும் போது கன்னிராசி நண்பர்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் போய்ட்டு வரலாம். நீண்ட தூர யாத்திரை, காசி, ராமேஸ்வரம், இப்படி வந்து நீண்ட தூர யாத்திரை போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. பாத யாத்திரை, கிரிவலம், இந்த மாதிரி போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சனி பகவான் 6வது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். கோச்சாரத்திலே 6வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும் போது பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து 4 பணம் சேமிச்சிங்கன்னா வீடு கட்டலாம், புதிய வீட்டு மனை வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், உங்களுடைய பேரில் நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும் போது இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். கன்னி ராசிக்கு 9வது வீட்டிலே குரு செவ்வாய் ஜூலை மாதம் 11ஆம் தேதி 9வது வீட்டிற்கு அஷ்டமாதிபதி பெயர்ச்சியானார். சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது இதுவரை வந்து ஒரு குழப்பமான நிலை கன்னிராசி அன்பர்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். மனக்குழப்பமாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து மற்றவர்களை, பெற்றோர்களை, பெரியோர்களை, உடன் பிறந்தவர்களை மட்டு மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கும். அந்த நிலை அப்படியே தலைகீழாக மாறும். ஏன்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு மனம் ஒரு நிலைப்படும். சகல பாக்கியங்கள் சேரும். குருவும் செவ்வாய் பகவானும் பாக்கியத்திலே கூட்டணி சேரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. குருமார்களுடைய ஆசீர்வாதம், பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். வழிபாட்டில் வந்து தடை இருந்துச்சுன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இனிமேட்டு வழிபாட்டில் தடை இருக்காது. நீங்கள் வந்து இஷ்ட தெய்வங்களுக்கு, குலதெய்வங்களுக்கு போய் வழிபாடு செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிர பகவான் வந்து பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல நிலையை காட்டுகிறார். சுக்கிரன் நன்றாக இருந்தாலே கன்னிராசி அன்பர்கள் தடையின்றி வருமானம் பெறலாம். குடும்ப செலவுகள், கை செலவுக்கு பணம் இல்லங்காமல் வரும். குடும்பத்தில் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து விடலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை கேது நட்சத்திரத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். அஷ்ட நட்சத்திரம் 2ஆம் மாதத்திலே கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பௌர்ணமி கிரிவலம், நீண்ட தூர யாத்திரை, ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம ராசியிலே கேது சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்கள் பெரும்பாலும் வந்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் வந்து நல்லா புக்கு படிப்பது, உள்ளூர் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று மாரியம்மனை தரிசனம் செய்வது, பிள்ளையாரை கும்பிடுவது உங்களுக்கு வந்து மனக்குழப்பங்களை நிவர்த்தி செய்யும். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு பணம் வந்து தடையின்றி வரும். பெரிய அளவு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் விரையாதிபதி சூரியன் விரயத்திலே ஆட்சி பலம் பெற்று விடுவார். பெரும்பாலும் வந்து குடும்பத்திற்காக, குடும்ப தேவைக்காக உங்களுக்கு வந்து பண தேவைகள் அதிகமாகும். செலவுகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது கன்னி ராசி அன்பர்கள்
முருங்கை மரத்தில் ஏறின வேதாளம் போல் உங்களுடைய மனம் வந்து மீண்டும் ஒரு பழைய நிலைக்கு போயிடும். ஒரு புலம்புற மாதிரியான நிலை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் வந்து குடும்ப நபர்களுடன் நீங்கள் வந்து கூடி பேசி சந்தோஷமாக இருக்க பாருங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.